ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சென்னை மாப்பிள்ள சேனல்ல இருந்து மக்கள் ஏன் அடிக்கடி டிப்ரெஷனுக்குள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க கேட்கலாம். ப்ரோ, நீங்க ஏன் அடிக்கடி டிப்ரெஷனுக்குள்ள போறீங்க? டிப்ரெஷனா? முடி கொட்டுது ப்ரோ. எல்லாரும் சொட்டன்னு கலாய்க்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மண்டே ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி நான் ஒரு ரேண்டிங்காக இல்லை எப்படியோ ஒன்று நினச்சிக்கோங்க. நான் என்ன பார்த்து சிவம் மாதிரி. ஸோ இதில் வந்து மண்டை மற்றும் இந்த கேவலமான வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு தான் பர்ஃபெக்ட் டைம்னு தோணுது. ஏன்னா எந்த வீடியோவும் பெருசாக வியூஸும் போகல. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு கேவலமான வீடியோவை போட்டோம்னா அவனை கண்டுக்க மாட்டான். ஸ்டார்டிங் வித் ஹேர் ஃபால். முடி கொட்டுறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா ஆமா. டேய், முடி கொட்டுதுடா, இது என்ன உயிரா மயிரா போச்சுன்னு போறதுக்கு? இது மயிரடா சொட்ட. இப்போ முடிய சிலிப்பி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கும் போது கையில 4 முடி ஒட்டிட்டு வரும். எனக்கு இப்போதைக்கு எதுவும் வரல. இப்ப எனக்கு முடி கொட்டலன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுற அத்தனை பேருக்கும் இன்னும் 2 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு முடி கொட்டி சொட்டையாயிருந்தா. முடி கொட்டுறது ஒரு மெயின் விஷயம்னா அதோட சைடு எஃபெக்ட் தான் சொட்டை விழுறது. தெரியுதா ப்ரோ? சொட்டையா இல்ல ஜி, ஏறு நெத்தி. ஜி சொட்டையா? ஜி நான் சொட்டெல்லாம் கிடையாது ஜி, எனக்கு ஏறு நெத்தி. நெத்தி கொஞ்சம் எனக்கு கூட ஓகேவா, அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. முடி வளர்ந்துச்சுன்னா சரியாயிடும். சொட்டெல்லாம் கிடையாது. நான் சொட்டை விழுறதுல சில வகைகள் இருக்கும் போல. பின்னாடி இந்த இடத்துல வந்து முடி அதிகமா இல்லாம இருக்கும், டென்சிட்டி, ஹேரோட டென்சிட்டி கம்மியா இருக்கும். சில பேருக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்படியே போயிட்டு இங்க இடத்துல சேர்ந்துடும். இதை சொல்லி நிறைய பேருக்கு மனசை கஷ்டப்படும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்றேன். நான் ஒன்றும் பாடி ஷேம் எல்லாம் பண்ணல நண்பர்கள். சில இடங்களில் சொட்டையை மறைக்கிறதுக்காக நம்ம வந்து மொட்டை அடிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது சில பேருக்கு சூட் ஆகும். லைக் கிளிப் பழைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது லைட்டாக சொட்டை இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதை மறைக்கிறதுக்கு இருக்க ஒரு சிம்பிள் வழி, இந்த இடத்துல ஃபுல்லாக தாடி வச்சுருங்க. சர்ஃப்ஸ் மாதிரி எல்லாரும் மாறிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருங்க. வாரத்துக்கு 2 வாட்டி ஷேவ் பண்ணுங்க, வேலை முடிஞ்சிச்சு. அதுவே ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும். அதை தாண்டி மண்டையில் இந்த பொடுகு வர்றது, அதுலேயும் சில பேருக்கு, எனக்கு அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைலாம் வந்ததில்லை. ஆனால் இந்த சத்யா இருக்கார்ல, ஆக்டிவ் சத்யா, அவருக்கு ஏதோ மண்டையில் ஐஸ்கிரீம் தேய்ச்ச மாதிரி இது வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரூம்மேட் ஒருத்தர், அவனுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அந்த பிரச்சனைக்கு எனக்கு சொல்யூஷன் தெரியாது தம்பி. அந்த பிரச்சனைக்கு மொட்டை அடிச்சா சரியாயிடுமான்னு சொல்லிட்டுலாம் கேட்டுருந்தாங்க. பட் ஸ்டில் அது முடி வளர்ந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ தட் வாஸ் லைக் நீ எங்கே போனாலும் கூட வருவேன், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி மண்டையில் 1008 பிரச்சனை வச்சுட்டு இருக்கும்போது சில பேர் மட்டும் கொஞ்சம் வினோதமான கிரியேச்சர்ஸாக இருப்பானுங்க. லாங் ஹேர் வச்சுட்டு இருப்பானுங்க, இங்கே வரைக்கும் வச்சுட்டு இருப்பானுங்க. சில பேர் ஜட போடுவாங்க. உங்களுக்கெல்லாம் ஹேர் ஃபால் வர்றது இல்லையா? உங்களுக்கெல்லாம் டேண்ட்ரஃப் பிரச்சனை இல்லையா? உங்களுக்கெல்லாம் என்னது தலையை மெயின்டைன் பண்றது கஷ்டமா இல்லையா? உங்க மயிர் எப்படி உங்க பேச்சை கேக்குது அதை சொல்றேன். எனக்கு பாக்குற எல்லாம் லாங் ஹேர் வச்சிருக்கியோ, மண்டா எப்படி உன் பேச்சை கேக்குதுன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன டைப் ஆஃப் ஹேர், கேர்லி ஹேரா இல்ல, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ மண்டையை நீ எப்படி பாதுகாத்துக்கிற, அதுவும் முக்கியமா இந்த கேர்லி ஹேர் வச்சுட்டு லாங் ஹேர் வச்சிருக்கவங்கலாம் அதை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு எனக்கு சொல்லுங்க. டிப்ஸ் தேவைப்படுது. ஓகே, லாங் ஹேர் முடிஞ்சா லாங் ஹேரோட சைடு ஹேர் ஸ்டைல், இங்கே தான் 1008 பிரச்சனை வருது. சில பேருக்கு ரைட்டில் இப்படி தேய்ச்சிட்டு இங்கேருந்து இப்படி இழுத்தா ஒரு இது இருக்கும். சில பேர் அதை அப்படியே லெஃப்டில் பண்ணுவானுங்க, இங்கே தேய்ச்சிட்டு இங்கேருந்து இப்படி மண்டையை வருவானுங்க. அது அவங்களுக்கு செட்டும் ஆகும். அது மட்டும் கிடையாது, சில பேர் சென்டரில் இப்படி எடுப்பானுங்க. என் மண்டைக்கு செட் ஆகாது, அவ்வளோதான். அப்புறம் முடிய வந்து சும்மா இப்படி முன்னாடி வந்து கண்ணு வரைக்கும் மறைச்சிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது அவங்களுக்கு சும்மா தூக்கி விட்டா அப்படியே முடிய சிலிப்பி விட்டான்ற மாதிரி அது பாட்டுக்கு அப்படியே மேலே போயிருக்கு. தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அது நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒருத்தர் தான், அவன் வந்து சும்மா அப்படியே எப்படின்னு இப்படி பண்ணுவான். அப்படியே மண்டையில் இருக்க மயிர் ஃபுல்லாக அந்த பக்கம் போயிடும். சும்மா எப்படின்னா அப்படியே மொத்தமாக வந்து கண்ணு வரைக்கும் வந்து கண்ணை மறைச்சிட்டு நிற்கும். தம்பி இன்னொருத்தன் ஸ்கூல் படிக்கும் போது இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து கரெக்டாக சென்டரில் இங்கேருந்து மட்டும் ஒரு 10 முடி பக்கம் எடுத்து கரெக்டாக இது வரைக்கும் நிட்டுவான். மற்ற முடி எல்லாமே ஷார்ட்டாக இருக்கும். அந்த ஒரு 10 முடி ஒன்னா சேர்ந்த மாதிரி ஒரு திக்னஸ்ல வந்து நல்லா லென்த்தா விட்டு வச்சிருந்தான். அது என்ன தம்பி எனக்கு புரியலப்பா. இது என்ன சைடுல ரோப்பு? அதுவும் முடிதானே? இதுவும் முடியா? ஐயோ, அது ஏன் அவன் விட்டு இருந்தான்னு எனக்கு ரீசன் தெரியாது. ஸ்கூல்ல பார்த்தா கழுத்து மேலே அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே உள்ளே சுத்தி பத்திரமா வச்சுட்டு இருப்பான், பாம்பு மாதிரி. ஹேர் ஸ்டைல் கிட்ட நிறைய பேசலாம். தாடி இருந்தா ஒரு மாதிரி, தாடி இல்லைன்னா ஒரு மாதிரி,
ஃபேஸ் கட் இந்த ஜாலைன் இருந்தால் ஒரு மாதிரி வர்றது, இல்லை ஓவலாக இருந்தால் ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கிறது, அது ஒரு மாதிரி சூட் ஆகும் போல். எனக்கு அவ்வளோலாம் அறிவு மயிர் இல்லை. என்னால் கொஞ்சம் முடி அதிகமாகலாம் வளர்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கேர்லி ஹேராக இருக்கா, அதனால் நான் முடி கொஞ்சம் அதிகமாக வளர்ந்தா மாதிரி ஆகிடும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, தம்பி உனக்கு முடி அதிகமாக வச்சாதான்ப்பா நல்லா இருக்கும், கொஞ்சம் அதிகமாக வளரட்டும் விடுப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி வளர்ந்தா எனக்கு வந்து இப்படி நான் சைடில் திரும்பினா முன்னாடி வந்து ஒரு மாதிரி கேப் போட்ட மாதிரி இருக்கும் முன்னாடி. இல்லை நான் ஷார்ட்டாக வெட்டும் போது மண்டை வந்து ஒரு மாதிரி கர்வ் ஆகி வரும் எனக்கு சைடில். என்னால் இப்படி உங்க முடியல, அப்படியும் உங்க முடியல. இதுலேயும் ஒரு பர்ஃபெக்ட் டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் கட் பண்ணி ஒரு 1 வீக் ஆர் 1.5 வாரம் கழிச்சு பார்த்தோம்னா முடி நம்ம சொல் பேச்சு கேட்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி மண்டையில் நிற்கும். இது ஒரு யூனிவர்சல் ட்ரூத், இதை யாராலையும் மறுக்க முடியாது. அந்த டைப்லேயே மண்டை எப்பவும் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அடுத்த 2 நாளில் புண்ட மாதிரி ஆகிடும். ஓகே, ஹேர் ஸ்டைல் முடிஞ்சு. அண்ட் அதோட சைடில் வரது தான் சலூன் கடை. செம்மையாகிறப்பா, ஏய் சூப்பராகிறப்பா. சின்ன வயசுல இருந்து ஒரே ஒருத்தர்கிட்ட ஹேர் கட் பண்றதுனா பிரச்சனை இல்லை. நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து உங்க மண்டையை எப்படி வெட்டணும், அதுவும் வந்து உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி, ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியாம அவங்க ஒரு மாதிரி வெட்டி ப்ராடக்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு மாதிரி, அவுட்புட் ஒரு மாதிரி, மொத்தமா குழப்பி அடிச்ச மாதிரி வந்துடும். சூப்பராகிறப்பா, ஹீரோ மாதிரியே 10 ரூபா போட்டு கொடுப்பா. இது கூட பரவாயில்ல, தமிழ்ல இருக்கவங்க கூட சரி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஏதோ ஒன்று சொல்லிடலாம். வடக்கன்ஸ் கிட்ட போவானுங்க சில பேர். நம்ம சொல்றது அவனுக்கு புரியாது, அவன் பேசுறது உனக்கும் புரியாது. நீ போட்டோ எடுத்து காட்டினாலும் அவன் அதுக்கு சம்மந்த புண்ணியே இல்லாம ஒரு மாதிரி வெட்டி வைப்பான். கடைசியில அதுவும் சம்மந்த புண்ணியே இல்லாம தான் அவன் மண்டையில வந்து நிற்போம். ரொம்ப நேரமா முடிய வெட்டினா இந்த வாட்டியாச்சும் நான் நினைச்ச மாதிரி வெட்டினா நான் பார்ப்போம். போறம்போக்கு வழக்கம் போல குதறி வச்சுட்டான். ஸோ ஆக மொத்தம் மண்டை மயிராக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் மயிராதான் போகும். இனி 2 வாரத்துக்கு வெளியே எங்கேயுமே தலையை காட்ட முடியாது. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பிரச்சனை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் ஹேர், வெள்ளை முடி. இப்போ பெருசாக நான் யாருக்கும் வெள்ளை முடி பார்த்ததில்லை. பட் நான் ஸ்கூலில் இருக்கும்போது என் கிளாஸில் 3/4 பேர் 70% ஆஃப் த பசங்களுக்கு வெள்ளை முடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 70%. அதில் ஒருத்தனுக்கெல்லாம் மண்டையில் 3/4 நரைச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெள்ளை முடியால் நிறைய பேர் இப்போவே தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டு இருக்காங்க. தாத்தா தாத்தா. இந்த இன்னொரு கதை இருக்கும், ஒரு வெள்ளை முடியை பிடிங்கிட்டா அந்த இடத்துல 4 வெள்ளை முடி முளைக்கும்னு சொல்லிட்டு. நீ என்ன தம்பி ஹைட்ராவா, ஒருத்தனை வெட்டினா 2 வருவன்றதுக்கு? இப்போ மயிரை பத்தி நிறைய பேர் கவலைப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு பொண்ணு கிடைக்காதுன்ற ஒரு காரணம். 25 வயசுக்குள்ள சொட்டா விழுந்து வெள்ள முடி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அவனோட நிலைமை என்ன ஆகும்? இதெல்லாம் இந்த மயிர் யோசிக்குமா? சரி, இந்த ஹேர் ஃபாலுக்கும் வெள்ள முடிக்கும் காரணம் இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இந்த மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையானு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அந்த வந்து என்னை விட்டுருங்க. நீங்க என்ன பண்ணி என்ன விட்டுருங்க. ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சது. நான் உங்களை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு பார்ப்பேனான்னு எனக்கு தெரியாது. பட் பார்ப்பன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நான் ஸ்னாப் போட்டதுக்கப்புறம் உடனே போயிடாதீங்க. ஸோ நான் உங்களை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு பார்ப்பேன்ற நம்பிக்கையில் நான் போயிட்டு வரேன். பீஸ்.